ஆன்லைனில் டாடா ஏஸ் ஓட்டிகிட்ருக்கேன். போர்ட்டர்ன்ற ஒரு நிறுவனத்தில். இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 17% கமிஷன் எடுக்கிறாங்க. இது ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 17%னா 1000 ரூபாய்க்கு 170 ரூபா, 10 ரூபாய்க்கு 1 ரூபா 20 பைசா, 100 ரூபாய்க்கு 17 ரூபா. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, வண்டி பார்த்தீங்களா, இவன் வந்து சம்பாதிச்சு கொடுக்கவும் செலவு வைக்கவும் முக்கியமான நேரத்தில் ஆபத்தில் காப்பாற்றுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். ஆனால் என்ன பிரச்சனைனா, காண்டாயிட்டான்னு வச்சுக்கோங்க, வண்டி நகர அவனோட முடிவு தான். வெறித்தனமாக செலவு பண்ணணும். நம்மளால் வெறித்தனமாக செலவு பண்ணுற அளவுக்கு வந்து அரசாங்கத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன ரிக்வெஸ்ட் கேட்குறேன்னா, எப்படியாவது இந்த 17% கம்மி பண்ணி, ரொம்ப கம்மி பண்ணி, ரொம்பனா 5%, 7%, கிட்டத்தட்ட 9000 பேர் ஓடுறாங்க டிரைவர்ஸ். அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக யார் இருக்கீங்களோ, எந்த கவர்மெண்ட் இருக்கோ, இல்லை யார் இருக்கணும், பவர் வச்சுருக்கிறவங்க, பணம் வச்சுருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. எனக்கு நின்று நடத்தணும், பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் ஆசை மட்டும் தான் பண்ண முடியும், பண்ணலாம் முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய தேவைப்படுது. மனபலம் மட்டும் இருந்தால் பத்தாது, பணபலமும் படைபலமும். சரி, இப்போது என்ன சொல்ல வரேன், ரொம்ப பேசாமல் இழுக்காமல் ஸ்டார்டிங் ஸ்பீடாக சொல்லணும்னா, போடுற ஆப்பு 17% சரக்கு வாங்கினவங்களுக்கு மெட்டீரியல், அதுக்கப்புறம் கண்ட பொருளை ஏற்றுறாங்க. ஆனால் இந்த கேன்சலேஷனுக்கு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் போடுறாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. ஆனால் அசால்ட்டாக அவங்க 17% எடுத்துகிட்டு வாயில் வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. எங்களுக்கு பாக்கெட்டுக்கு ஒன்றும் வர்றதில்லை. அதிகபட்சம் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாவோ 1500 ரூபாவோ 2000 ரூபா தான். ஆனால் அதுக்கு 5000 ரூபா 4500 ரூபா உழைச்சா தான் 2000 ரூபா கிடைக்கும். டீசலுக்கு 1000 ரூபா பற்றி கமிஷன் 1000 ரூபா போயிருக்கும். ஒரு ஆப்பு இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், அந்த ஆப் நம்ம கண்டுபிடிக்கும் போது அவனே எதிர்பார்க்க மாட்டான். நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. இந்த ஆப்போட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நிதானமும் தேவை. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் நிறைய சம்பாதிச்சு மட்டுமே ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க. பர்சன்டேஜ் கம்மி பண்ண சொல்லுங்கள். யார் இந்த வீடியோ பார்க்குறீங்க